இப்போ நம்ம சாப்டர் 3 பார்க்க போகிறோம். இதில் இன்டர்செக்ட், ஃபாலோ மீ, மேக்கிங் மல்டிபிள் காப்பீஸ், ஒர்க்கிங் வித் ரூஃப்ஸ் அப்படிங்கிற டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் பேசிக்காக நான் சாப்டர் 2ல் சொன்ன மாதிரி மூவ் காப்பி அப்படிங்கிறது அப்படி தான். இப்போ நீங்கள் ஒரு காம்பனண்ட்டாக மல்டிபிள் காப்பீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அதையும் தாண்டி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ இன்டூ 10 இல்லை உங்களுக்கு ஒரு 10 காப்பி உடனே பண்ணணும், ஒரே கிளிக்கில் பண்ணணும், இல்லை 20 காப்பீஸ் ஒரே கிளிக்கில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ அரேஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரே காம்பனண்ட்டை வேரியஸ் சைஸஸில் இப்போ 5 ஃபீட் டிஸ்டன்ஸில் ஒரு காலமை ஒரு 20 காலம் வைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த இன்டர்னல் அரேஸ் கொடுத்து எப்படி நம்ம வந்து காப்பி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மல்டிபிள் ரொட்டேட்டட் காப்பீஸ் அப்படிங்கிறது எப்படின்னா ஒன்றும் இல்லை, நிறையா காம்பனண்ட்ஸை க்ரியேட் பண்ணி அந்த மல்டிபிளில் உள்ள காப்பீஸை எப்படி நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அந்த மல்டிபிள் ரொட்டேட்டட் காப்பீஸில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோ மீ, இது வரைக்கும் நம்ம புஷ் அண்ட் புல் அப்படிங்கிற அந்த காம்பனண்ட் தான் பார்த்தோம். இப்போ ஃபாலோ மீ அப்படிங்கிற ஒரு டூல் அப்படிங்கிறது இருக்குது. இது எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து உங்களோட பிளான் வந்து ரெக்டாங்கிளோ இல்லை சர்க்கிளோ இல்லை ஆர்ச்டோ ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து ஒரு பேராபட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு ரெக்டால் மாதிரி கிரியேட் பண்ணி அதை புல் பண்ணி ஒரு 2 ஃபீட்டில் நீங்கள் இழுத்து வச்சுட்டு ஒரு ஒரு லைன் ட்ரா பண்ணி ஒரு பாத்து ட்ரா பண்ணி நீங்கள் இந்த ஃபாலோ மீ கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ மீ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எங்கெல்லாம் லைன் போட்டிருக்கீங்களோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு காம்பனண்ட்டாக க்ரியேட் ஆகிடும். ஸோ அதை நான் ஒர்க் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ஃபாலோ மீ வித் காம்பனண்ட்ஸ் அதே தான். நீங்கள் இப்போ வந்து ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க ஃபாலோ மீ யூஸ் பண்ணி. ஸோ அதை மல்டிபிள் இடத்துல காப்பி பண்ணி வச்சு ஸோ இதே ஃபாலோ மீ யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஃபாலோ மீ வித் காம்பனண்ட்ஸ் அப்படிங்கிறதுல பார்ப்போம். ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சர்க்குலரோ இல்லை ஸ்பியரோ இல்லை எலிப்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து இந்த பேசிக் டூல்ஸை வச்சு நம்ம சாப்டர் 1 2ல் பார்த்த மாதிரி எப்படி நீங்கள் வந்து ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம இதில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இன்டர்செக்ட், இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ரெக்டாங்கிளும் ஸ்கொயரும் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2 ரெக்டாங்கிளும் ஸ்கொயரும் எப்படி இன்டர்செக்ட், இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெக்டாங்கிளில் ஒரு சர்க்குலர் டியூப் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்கு ஹாலோவாக இருக்கணும் அப்படின்னா இந்த இன்டர்செக்ட் கொடுத்து நீங்கள் எப்படி வந்து அங்கே நீங்கள் வந்து ஹாலோ கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் அந்த இன்டர்செக்ட் அப்படிங்கிறதுல பார்ப்போம். ஸோ கட்டிங் அண்ட் எம்போசிங் அதே தான். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஒரு ரெக்டாங்கிளே ஒரு ஸ்கொயரை கட் பண்ணி அதை எப்படி எம்போஸ் பண்ணுறது, எப்படி வெளியே இழுக்கிறது, எப்படி ஒரு நிஷ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த கட்டிங் அண்ட் எம்போசிங்கில் பார்ப்போம். ஸோ இன்டர்செக்டிங் ஆர்ச்சஸ் கிரியேட் பண்ணுறதும் அதே மாதிரி தான். நம்ம பேசிக்காக நம்ம விண்டோ கிரியேட் பண்ண மாதிரியே தான் ஆர்ச்சஸ்ஸு. ஸோ அந்த ஆர்ச்சஸில் எப்படி நீங்கள் வந்து வேரியஸ் சைஸஸை வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் வந்து எப்படி இன்டர்செக்ட் பண்ணி ஒரு ஆர்ச்சை நீங்கள் எப்படி டெக்கரேட்டடாக கிரியேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்ம இது பார்ப்போம். ஆர்ச் கட் அவுட் அண்ட் யூசிங் குரூப்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு ஆர்ச் கிரியேட் பண்ணிட்டீங்க, அது வந்து மல்டிபிள் காப்பீஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சு குரூப்பை மாற்றிக்கிட்டீங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஆர்ச் கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஆர்ச்சஸாக எடிட் ஆகி உங்களுக்கு கிரியேட் ஆகும் அதே குரூப்பில். ஸோ அதே இதை நீங்கள் வெவ்வேறு பர்பஸுக்கு எப்படி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஆர்ச் கட் அவுட்ஸ் அண்ட் யூசிங் குரூப்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கம்பைனிங் ஃபாலோ மீ அண்ட் இன்டர்செக்ட் வித் மாடல். ஸோ இப்போ நீங்கள் ஃபாலோ மீ கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணி ஒரு பார்த்து டிஃபைன் பண்ணிட்டீங்க, இந்த லைனில் தான் வந்து எனக்கு அந்த காம்பனண்ட் வந்து ஃபாலோ ஆகணும் அப்படின்றப்ப. ஸோ அந்த ஃபாலோ ஆகிறப்ப இடையில என்னெல்லாம் மாடல் இருந்தது அப்படின்னா அதோட எப்படி இன்டர்செக்ட் பண்ணி அந்த இடத்துல எப்படி ஹோல் மாதிரி கிரியேட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த ஃபாலோ மீ அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகும் அந்த காம்பனண்ட் அப்படிங்கிறத இந்த கம்பைனிங் ஃபாலோ மீ அண்ட் இன்டர்செக்ட் வித் மாடலில் நீங்கள் பார்ப்பீங்க. நான் ஒர்க் பண்ணும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கிரியேட்டிங் அ வால் நிஷ், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வாலில் ஒரு 9 இன்ச் வாலில் உங்களுக்கு ஒரு 4.5 இன்ச்சஸ்க்கு தான் வந்து உங்களுக்கு ரிசெஷன் மாதிரி வேணும், ஒரு நிஷ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி கிரியேட் பண்ணுறது, இல்லை வந்து அதே இது நிஷ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்ச்சில் வேணும் இல்லை செமி சர்க்குலராக வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த வால் நிஷ் கிரியேட் பண்ணுறதுல தெரிஞ்சுக்கலாம். ஸோ பில்டிங் ரூஃப், இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ளாட் ரூஃப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக ரெக்டாங்கிள் போட்டு புஷன் புல் இழுத்து நம்ம வந்து ஒரு 6 இன்ச்சோ இல்லை நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ எவ்வளோ டெப்த் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நம்ம வந்து ரூஃப் கிரியேட் பண்ணுறோம். இதுவே நமக்கு வந்து ரூஃப் வந்து ஒரு ஸ்லோப்டு ரூஃபாக இருக்குது இல்லை வந்து ஒரு ஒரு டைல் ரூஃபாக இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு வேறு வேறு ஆங்கிளில் வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை எப்படி நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஓவர் அண்ட் வித் ஃபாலோ மீ அண்ட் இன்டர்செக்ட் அப்படிங்கிறது எப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபால் சீலிங் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபாலோ மீ வச்சு ஃபால் சீலிங்கில் நமக்கு வந்து பல ஷேப்ஸில் பல ஆங்கிள்ஸில் நமக்கு நிறையா நம்ம டிசைனை பொறுத்து நிறைய மாறும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி ஃபாலோ மீ வச்சு இன்டர்செக்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி நீங்கள் அந்த ஃபால் சீலிங் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சாப்டர் 3ல் கவர் பண்ண போகிற டாபிக்ஸ். இப்போ நம்ம சாஃப்ட்வேர்களை வந்துட்டோம். இப்போ இதில் பேசிக் மூவ் அண்ட் காப்பி நம்ம சாப்டர் 3ல் உள்ள இந்த ஃபஸ்ட்டு டாபிக் பேசிக் மூவ் அண்ட் காப்பி அப்படிங்கிற பார்த்தாச்சு. இப்போ என்னென்னா நமக்கு இப்போ ஒரு காலம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு ஒரு சர்க்குலர் காலம் க்ரியேட் பண்ணுறோம் ஒரு 1 ஃபீட் டயாவில். ஸோ இப்போ இதை வந்து நம்ம காம்பனண்ட் பண்ணி காலமாக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஒரு 10 ஃபீட்டில் இருக்குது.
ஸோ இதே காலம் எனக்கு அதே 10 ஃபீட்டில் எனக்கு ஒரு 15 டைம்ஸ் வேணும் அப்படின்றப்ப எப்படி அதை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த இன்டர்னல் அரேஸ் மூலயமா நம்ம வந்து எப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பிடிச்சாச்சு, நம்ம கிரியேட் பண்ண ஒரு காம்பனண்ட்டில் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை பிடிச்சி இங்கேருந்து எனக்கு மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட், அதாவது சென்டர் டு சென்டர் அப்படிம்பாங்க. ஸோ சென்டர் டு சென்டர் எனக்கு வந்து 10 ஃபீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுனா, இப்போ நீங்கள் இங்கே 10 ஃபீட்டுன்னு கிளிக் பண்ணிக்கிங்க, இங்கே உங்களுக்கு 10 ஃபீட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ 10 ஃபீட் நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு எதையுமே கிளிக் பண்ணாமல், மவுஸோ இல்லை எதையுமே கிளிக் பண்ணாமல் எக்ஸ் அமுக்கி, உங்களுக்கு கீழே அந்த ஸ்டேட்டஸ் பாரில் கீழே டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு, அந்த எக்ஸ் அமுக்கி இன்ட்டு எத்தனை டைம்ஸ், இப்போ 15 டைம்ஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 15 டைம்ஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ அதே டிஸ்டன்ஸில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டர் டு சென்டர் உங்களுக்கு 10 ஃபீட்டில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு அரேஸ் மூலயமா எப்படி நம்ம வந்து காப்பி பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இதே தான் நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ வந்து இதே வீடு வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 50 ஃபீட்டில் வந்து வேணும் அப்படின்னா, இப்போ இதிலிருந்து உங்களுக்கு ஏற்கனவே இப்போ நமக்கு ஒரு 100 ஃபீட்டில் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி 100 ஃபீட் அப்படிங்கிறத டைப் பண்ணி என்டர். ஒரு டைம்னா ஒரு டைம், ஒரே ஒரு டைம் தான் காப்பி ஆகணும் அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அது வேரியஸ் டைம்ஸ் வேணும் அப்படின்னா இன்ட்டு எத்தனை 5 டைம்ஸ்னா 5 டைம்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக எப்படி அரே பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு காம்பனண்ட்டை நம்ம டிஃபைன்டு சைஸஸில் ஒரே காம்பனண்ட்டை எப்படி மல்டிபிள் டைம்ஸ் காப்பி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இன்டர்னல் அரேஸில் வரும். இப்போ ரொட்டேட் பண்ணுறீங்க, இப்போ அதே மாதிரி ஒரு சர்க்குலர் காலம் 1 ஃபீட் டயாவில் நீங்கள் ஒரு சர்க்குலர் காலம் வரைகிறீங்க, அதை குரூப் பண்ணி காம்பனண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 12 ஃபீட்டுக்கு வைக்கிறீங்க. இப்போ இதை நீங்கள் வந்து ஒரு ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறீங்க, இல்லைனா நார்மலாக நம்ம காப்பி பண்ண மாதிரியே ஒரு 6 ஃபீட்டுக்கு ஒன்ஸ் இன்ட்டு 10 டைம்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 டைம்ஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ இதை ஒன்று நீங்கள் வந்து குரூப் பண்ணிக்கலாம், ஐ மீன் காம்பனண்ட் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து குரூப் ஆகிடும். இப்போ இதை நீங்கள் எப்படி வந்து ரொட்டேட் பண்ண போகிறீங்க, இப்படி மல்டிபிள் காப்பீஸை நீங்கள் எப்படி வந்து ரொட்டேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. இப்போ குரூப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே பிரச்சனை இல்லை. இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று பிடிக்கணும், எண்டிங் பாயிண்ட் ஒன்று பிடிக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு சென்டர். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் உங்களுக்கு எங்கே வேணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க. இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா என்டையராகவே மூவ் ஆகும். ஸோ இந்த மூலிமா நீங்கள் மல்டிபிள் காப்பீஸாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த அலைன்மெண்ட்டில் இதே மாதிரி எனக்கு வந்து ஒரு 4-5 இடத்துல வேணும் அப்படின்னா அதே தான், உங்களுக்கு கியூ கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த காம்பனண்ட்டை கொண்டு போய் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு கரெக்டாக சென்டர் டு சென்டர் பாயிண்ட் பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு 2 காம்பனண்ட் இருக்குது. இதில் நீங்கள் இப்போ நார்மலாக வெளியே கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா ஒன்று தான் செலக்ட் ஆகும். நீங்கள் இப்படி ஃபுல்லாக செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக செலக்ட் ஆகும். ஸோ இப்போ ஒரே ஒரு காம்பனண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணி உங்களுக்கு மிட் பாயிண்ட்டை பிடிச்சிக்கங்க. மிட் பாயிண்ட்டை பிடிச்சி எந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு எங்கே வந்து ரொட்டேட் ஆகணுமோ அங்கே கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பிடிச்சி சென்டர் பாயிண்டில் வச்சுடுங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்க்குலர் ஹாலாக நீங்கள் வந்து இதே மாதிரியான இன்டர்வல்ஸில் நீங்கள் காலம்ஸ் வச்சு ஒரு பில்டிங் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மல்டிபிள் காப்பீஸை எப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது இது மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேசிக் ஃபாலோமி. ஸோ ஃபாலோமி நம்ம இது வரைக்கும் புஷ் அண்ட் புல் கமாண்ட் தான் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஃபாலோமி அப்படிங்கிற ஒரு டூலை ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு அதே மாதிரியான ஒரு சர்க்குலர் நான் ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ரைல் போடணும், ஒரு ஸ்டெப்ஸ் நீங்கள் ஒன்று வரைகிறீங்க அப்படின்னு வச்சுங்க. ஒரு 10 ஃபீட்டு வித்துக்கு நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டெப் ஒன்று வரைகிறீங்க, 1 ஃபீட் ஹைட்டு. இந்த 1 ஃபீட் ஹைட்டில் நீங்கள் மல்டிபிள் ஸ்டெப்ஸ் வரைகிறீங்க. இப்போ இதில் நமக்கு இவ்வளோ வித்து வேணும், ஸோ கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது, எனக்கு இந்த போத் சைட்ஸ்லேயும் வந்து எனக்கு வந்து ஹேண்ட் ரைல் மேக் பண்ணணும் அப்படின்னா அது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து ஃபாலோமி அப்படிங்கிற ஒரு டூலை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு ஒரு கிலோ வரைஞ்சாச்சு. இதோட மிட் பாயிண்ட்லேருந்து
இது மிட் பாயிண்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. சில நேரங்களில் அது காமிக்காது. ஸோ நமக்கு இங்கே மிட் பாயிண்ட்லேருந்து நமக்கு வந்து ஒரு 2 feet 9 inches ஹைட்டில் நமக்கு ஹேண்டில் வரணும் அப்படின்னா, ஸோ நமக்கு இங்கே ஸ்கேல் பெருசாக இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஹைட்டில் வந்து எனக்கு ஹேண்டில் வரணும் அப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் இமேஜினரியாக எந்த ஹைட்டில் வேணுமோ அந்த ஹைட்டில் நீங்கள் வந்து அந்த ஆங்கிளில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ சென்டர் டு சென்டர் எல்லா ஸ்டெப்ஸுக்கு இருக்கணும் அப்படின்னா அங்கெல்லாம் லைன்ஸ் வரைஞ்சிட்டு இங்கேருந்து நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கு இந்த ஆங்கிளில் தான் வேணும் அப்படின்றப்ப நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹேண்ட்ரைலை நீங்கள் தனித்தனியாக பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை வந்து எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிக்கிட்டாலும் சரி, உங்களோட டிசைனை பொறுத்து உங்களுக்கு நீங்கள் வந்து அதை மேக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சர்க்குலருக்கு ஃபாலோ மீ டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹேண்டில் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேசிக்காக ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு, அதுக்கு பாத்தும் டிஃபைன் பண்ணியாச்சு, இந்த பாத்தில் தான் போகணும் அப்படிங்கிறதையும் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ஃபாலோ மீ டூல் யூஸ் பண்ணி இந்த ஹேண்டிலை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து நீங்கள் அதை புல் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த பாத்து வழியாக கர்சரை மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஹேண்டில் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாலோ மீ டூல் தேவைப்படுதோ அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இது முக்கியமாக இந்த மாதிரி உங்களுக்கு வேரியஸ் ஹைட்ஸில் வேறு வேறு மாதிரியான ஒரு டெப்த்தில் உங்களுக்கு இருக்கிற இடங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஃபாலோ மீ அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வந்து ஒரு இரகுலர் ஷேப் ஒன்று வரைகிறீங்க, இல்லை வந்து ஒரு உங்களுக்கு பில்டிங் வந்து ஒரு கர்வ்டாக இருக்குது, அந்த இடத்துல உங்களுக்கு பேரபெட் ட்ரா பண்ணணும் அப்படின்றப்ப இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ மீ கொடுத்து உங்களுக்கு உங்களோட பாத்தை டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்தந்த இடத்துல உங்களுக்கு ஃபாலோ மீ மூலியமா உங்களுக்கு அந்த காம்பனன்ட் க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்ம ஃபாலோ மீ வித் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைடில் ரைட் சைடில் உள்ள அதே ஹேண்டில் வந்து லெஃப்ட் சைடு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை காப்பி பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக டைமென்ஷன் கொடுத்து காப்பி பண்ணி வச்சுங்க. இது ஒரு வழி. இல்லை எனக்கு ரைட் சைடில் வந்து ஒரு மாதிரி இப்போ எனக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எல் டைப் ஸ்டேர்ஸாக இருக்குது அப்படின்னா எல் டைப் ஸ்டேர் கேஸாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல மடங்கி உங்களுக்கு லேண்டிங் வந்து சென்டராக வந்து மறுபடியும் இந்த பக்கம் டர்ன் ஆகி திரும்பி ரைட் சைடில் வருது அப்படின்னா மேக் யூனிக் கொடுத்துங்க. அந்த லேண்டிங் மட்டும் நீங்கள் லேண்டிங் எடிட் பண்ணும்போது மேக் யூனிக் கொடுத்துங்க. ஸோ மேக் யூனிக் கொடுத்து உங்களுக்கு வந்து இந்த ஹைட்டில் இந்த டிஸ்டன்ஸில் இந்த லென்த்தில் வேணும் அப்படின்றப்ப அந்த லென்த்தில் வச்சுக்கோங்க. மறுபடியும் இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் டர்ன் ஆகுது அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை டர்ன் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் டூல் யூஸ் பண்ணி மல்டிபிள் காப்பீஸ் எப்படி டர்ன் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துரும் அதே மாதிரி நீங்கள் டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டெப்புக்கு ஈக்குவலாக தான் நமக்கு வந்து லேண்டிங் இருக்கணும். ஸோ லேண்டிங்கை நான் வந்து அந்த லெவலுக்கு புஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் லேண்டிங்கில் இருந்து தான் அடுத்த ஸ்டெப்பு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே மறுபடியும் அடுத்த ஸ்டெப்பு ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து மறுபடியும் எனக்கு ஒரு 10 படி வேணும், ஒரு 10 ஸ்டெப்ஸ் வேணும் அப்படி மறுபடியும் நான் 10 ஸ்டெப்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபாலோ மீ யூஸிங் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது நான் இப்போ தான் சொல்கிறேன். இது எப்படின்னா இப்போ நமக்கு இந்த எண்டில் இருந்து இந்த எண்டுக்கு ஒரு ஹேண்டில் சைஸும் லென்த்தும், இந்த எண்டில் இருந்து இந்த எண்டுக்கு ஒரு ஹேண்டில் லென்த்தும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து ஃபாலோ மீயை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து 3 feetல கொடுத்துருக்கோம், நமக்கு அந்த மிட் பாயிண்ட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக அதுக்கு பெர்பெண்டிகுலராக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் ஒரு லைன் காமிக்கும், உங்களுக்கு அந்த லைனுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு. ஸோ அங்கே அந்த லைனை ட்ரா பண்ணி இங்கேருந்து கீழே வச்சுக்கோங்க. ஸோ ஆன் ஃபேஸ் அப்படிங்கிறது வருது. மறுபடியும் இங்கேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்தோம், 2 feet 9 inch அப்படிங்கிறது கொடுத்தோம். ஸோ மறுபடியும் இங்கேருந்து நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு லென்த் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ இந்த லெவலுக்கு வந்து எனக்கு வந்து க்ரியேட் ஆகணும். மேக்ஸிமம் நமக்கு ஹேண்ட் ரெயில் ஒரு சைஸாகவும் கீழே உள்ள அந்த பேலிஸ்டர்ஸும் ஒரு ஹைட்டாகவும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை அந்தந்த சைஸஸில் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம ஃபாலோ மீ யூஸ் பண்ணி அந்த பாத்து மூலியமாக எப்படி அந்த ஹேண்டில் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத இது பார்ப்போம். ஸோ கரெக்டாக அதை ஃபாலோ மீ கொடுத்தீங்கன்னா இப்படி மேக் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் மேக் யூனிக் கொடுக்காம பண்ணதுனால 2 காம்பனண்ட்டுமே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை மட்டும் மேக் யூனிக் கொடுத்துக்குங்க. மேக் யூனிக் கொடுத்துட்டு இதையும் எடிட் பண்ணிக்கோங்க, இதை பில்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபாலோ மீ கொடுக்குறப்ப
நமக்கு இந்த சிங்கிள் காம்போனன்ட் மட்டும் இங்கே எடிட் ஆகும். ஸோ நமக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எந்த சைஸஸில் கொடுத்தோமோ எவ்வளோ தூரத்துக்கு வரணும்னு நினச்சோமோ அந்த ஹைட்டுக்கு நமக்கு இப்போ ஹேண்டில் க்ரியேட் ஆகிடுச்சு. அதே இது இப்போ இந்த லென்த்தில் நமக்கு இந்த சைடு வேறு லென்த்து வேறு மாதிரியான ஹைட்டில் இங்கே வருது. மறுபடியும் நான் வந்து இங்கே வரைஞ்சிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஹைட்டு நம்ம அப்ராக்சிமேட்டாக போட்டதுனால நமக்கு எக்ஸாக்டாக டைமென்ஷன்ஸ் கொடுக்க முடியல. ஸோ இதை மறுபடியும் நான் இங்கேருந்து இந்த பாத்தை கனெக்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அதே இது தான். ஸோ அந்த ஹைட்டை கால்குலேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மறுபடியும் அந்த லைனை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்தந்த லைனுக்கு கரெக்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபாலோ மீ கரெக்டாக ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா ஒழுங்காக ஒர்க் ஆகாது. இப்போ இந்த ஃபாலோ மீ இந்த பாத் மூலிமா டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் மெத்தட் ஃபாலோ மீ எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ப்ராப்பராக செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாலோ மீ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அது பேராப்பட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு என்ன மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, உங்களால் ஃபாலோ மீ யூஸ் பண்ணி கரெக்டாக உங்களோட அந்த காம்போனண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சர்க்குலர் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை வந்து ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை வந்து கோனு இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பியராக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப, ஒரு பால் ஒரு ஃபுட்பால் மாதிரி நீங்கள் வந்து இதை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட்டை பிடிச்சி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லைன்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதிலேருந்து இந்த பாயிண்ட்டை நான் கனெக்ட் பண்ணி ஒரு பிளெயின் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். பிளெயின் வரைஞ்சிட்டு இந்த கீழே உள்ள அந்த சர்க்கிளுக்கு உண்டான பிளெயினை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ டெலிட் பண்ணிவிட்டு இப்போ ஃபாலோ மீ கொடுத்து இந்த பிளேனை செலக்ட் பண்ணி இந்த பாத்தை நீங்கள் டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த பாத்துலேருந்து பார்த்து கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பியராக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது ஒரு இர்ரெகுலராக ஏதாவது ஒரு ஷேப்ஸை வந்து அது உங்களுக்கு காமிக்கும். ஸோ கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த மாதிரியான ஒரு ஸ்பியர் மாதிரி கிடக்கும். ஸோ உங்களுக்கு எந்த லெவலில் நீங்கள் எக்ஸாக்ட் டைமென்ஷன் கொடுத்து என்ன ஆங்கிளில் என்ன டயாமீட்டரில் உங்களுக்கு வந்து ஸ்பியர் வேணுமோ அந்த டைமென்ஷன் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து அந்த பால் க்ரியேட் ஆகும். இது இப்போ நம்ம வந்து செமி சர்க்குலராக தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நமக்கு கீழே வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். ப்ராப்பர் டைமென்ஷன் கொடுத்தே வரைவோம். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு 20 ஃபீட் அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இப்போ காம்பவுண்ட் பண்ணிக்கிறேன். காம்பவுண்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ 20 ஃபீட் அப்படிங்கிறப்ப எனக்கு இங்கே வந்து ஒரு 10 ஃபீட்டில் நான் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இல்லைனா ப்ரொபோர்ஷனேட்டாகவே வரைஞ்சிக்கிறேன். 20 ஃபீட்டாக வரைஞ்சிக்கிறேன். 20 ஃபீட் அப்படிங்கிறதும் நமக்கு ப்ராப்பர் ஸ்பியராக வராது. ஸோ 15 ஃபீட் கரெக்டாக ஆக்சிஸ் பார்த்து வரையணும். ஸோ 15 ஃபீட் அப்படிங்கிறதுல நான் வந்து ஒரு லைன் வரைஞ்சி ஒரு ஆர்க் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ப்ராப்பராக இருக்க மாதிரி. நீங்கள் அந்த ஆர்க்கு வந்து எந்த பாத்தில் க்ரியேட் ஆகுதுங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்து க்ரியேட் பண்ணாதனால நமக்கு ஏதோ ஒரு ஆங்கிளில் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக அந்த மாதிரியான கரெக்டான ஆக்சிஸில் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கரெக்டாக க்ரியேட் ஆகிடும். இப்போ கீழே உள்ள பிளேனை டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணிட்டு இதை மட்டும் காம்பனன்ட் பண்ணிக்கோங்க. காம்பனன்ட் பண்ணி இதை காப்பி பண்ணி கீழே வச்சு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஃப்ளிப் அலாங் கொடுத்து ப்ளூ டைரக்ஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே 2 எலமெண்ட்டும் ஜாயிண்ட் ஆகி உங்களுக்கு ஃப்ளிப் அலாங்கில் வந்துடும். இப்போ நீங்கள் இதை தூக்கி சென்டர் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எந்த பாத்தில் ஃபாலோ பண்ணணுமோ அந்த பாத்தில் நீங்கள் வந்து அதை கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாலோ ஆகும். ரெண்டையும் எக்ஸ்ப்ளோர் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா நம்ம வேறு
காம்பனண்ட்டில் வச்சு ஃபாலோ மீ கொடுத்தோம்னா அது கரெக்டாக வராது. ஸோ ரெண்டையும் நம்ம காப்பி பண்ணி வச்சுட்டு எக்ஸ்ப்ளோர் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி சேர்ந்துடும். ஸோ இதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி ஃபாலோ மீ கொடுத்து அந்த ஃபாலோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பியர் மாதிரி பால் மாதிரியான ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன்ஸ் முதற்கொண்டு தெரியாது. ஸோ இங்கே நமக்கு அந்த ஆங்கிள் கரெக்டாக கொடுக்காததுனால நமக்கு வந்து இங்கே ப்ராப்பரான ஒரு ஸ்பியராக கிடைக்கல. ஸோ உங்களுக்கு என்ன லெவலில் என்ன மாதிரியான ஒரு சர்க்குலர் டயமீட்டரில் உங்களுக்கு ஸ்பியர் வேணுமோ அந்த ஸ்பியரில் நீங்கள் வந்து டைமென்ஷனை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஃபாலோ மீ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக க்ரியேட் ஆகும். இதே இதுதான் நீங்கள் வந்து ஒரு கோன் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இப்போ 20 feet டயமீட்டரில் நான் வந்து ஒரு ஸ்பியர் க்ரியேட் பண்ணிட்டேன், ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோன் மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா சென்டர் லைன் வரைஞ்சிக்கோங்க. எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டில் வரைஞ்சிக்கோங்க, ஆக்சிஸ் பார்த்து வரைங்க. ஸோ கோன் அப்படிங்கிறப்ப நான் அதை ஆர்க்காக வரையாமல் டைரெக்டாக வரைகிறேன். கீழே டெல் பண்ணிக்கோங்க. டெல் பண்ணிவிட்டு ஃபாலோ மீ கொடுக்குறப்ப கரெக்டாக ஃபாலோ மீ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோன் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து சர்க்குலர் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இதே இதில் வேரியஸ் சைஸஸ் இருக்குது. சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பியர் மாதிரி வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதை குரூப் பண்ணிக்கோங்க, காம்பவுண்ட் பண்ணிக்கோங்க. காம்பவுண்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்டர்னல் லைனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பியர்ஸ் மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும், ஓவலாக சில ஆப்ஜெக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஏன்னா டேரெக்டாக உங்களுக்கு இங்கே ஸ்பியரோ ஓவல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஐக்கான் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதை நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணுறதுக்கு எஸ் அமுக்கி அவுட்டர் லைனை கிளிக் பண்ணி எஸ் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன்ஸ், இந்த டாட்ஸ் தெரியும், க்ரீன் டாட்ஸு. ஸோ அதில் உங்களுக்கு எங்கே எந்த மாதிரியான வச்சு ஸ்கேல் பண்ணணுமோ அந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பியராகவோ சர்க்கிளாகவோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து சர்க்குலர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது நார்மலாக இதே ஷேப்பில் புஷ் அண்ட் புல் கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்ஸ் வேணும் அப்படின்னா கூட. ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம சர்க்குலர் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ நம்ம எப்படி ஆர்ச்சஸ் க்ரியேட் பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பேசிக்காக இந்த மாதிரியான ஒரு வாலில் நீங்கள் வந்து ஆர்ச்சஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா சேம் மெத்தட் தான். ஸோ கிரவுண்ட் லைன்லேருந்து உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு ஓப்பனிங்ஸ் மேக்ஸிமம் ஹைட்டாக இருக்கணுமோ அங்கே கைட்லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் வரைஞ்சிட்டு, ஸோ மேக்கினி கொடுக்காததுனால நமக்கு மேலேயும் எடிட் ஆகுது. ஸோ மேக்கினி கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு இங்கேருந்து ஒரு 1.5 feet அப்படிங்கிறத வரைஞ்சிப்போம். ஸோ ஒரு கைட்லைன் வரைஞ்சிப்போம். இந்த சைடு லெஃப்ட் சைடும் ஒரு 1.5 வரைஞ்சிட்டு ஆர்ச் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே ஒரு கைட்லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஒரு 4 feetலேருந்து எனக்கு ஆர்ச் ஸ்டார்ட் ஆகணும், இல்லை எனக்கு வந்து 5 feetலேருந்து ஆர்ச் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 5 feet அப்படிங்கிறதுல ஒரு இமேஜின் லைன் வரைஞ்சிக்கோங்க, கைட்லைனை. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஆர்க் அப்படிங்கிற இந்த டூலை எடுத்து 2 பாயிண்ட் ஆர்க் அப்படிங்கிறத எடுத்து நீங்கள் இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஆர்ச் அப்படிங்கிறது இந்த லைனுக்குள்ளே வரல. ஸோ நீங்கள் இன்னும் உங்களோட டைமென்ஷனை கூட்டிக்கிங்க. ஸோ 6 inch எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் அங்கேருந்து ஆர்ச் வரைகிறீங்க அப்படிங்கிறப்ப கரெக்டாக உங்களோட லைனுக்குள்ளே அது க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் அது எல்லா லைன்ஸையும் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளேன் க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இருந்து மறுபடியும் நீங்கள் புல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ச் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதே தான் சேம் மெத்தடு தான். நீங்கள் விண்டோ க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இப்போ 3 feet அப்படிங்கிறதுல லிண்டில் வச்சுக்கிட்டு 7 feet அப்படிங்கிறதுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு 3 feet, இந்த சைடு இன்னும் 3 feet அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து உங்களுக்கு எந்த லெவல் வரைக்கும் ஆர்ச் க்ரியேட் ஆகணுமோ அங்கே கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ நமக்கு ஹைட்டு 4 feet இருக்குது. ஸோ 4 feetனா ஸோ 2.5 அப்படிங்கிறதுல நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ உங்களுக்கு என்ன உங்களோட டிசைனை பொறுத்து என்ன டைமென்ஷன்ஸில் உங்களுக்கு ஆர்க் வேணுமோ அந்த மாதிரியான விஷயங்களை டைமென்ஷன் நீங்கள் இதில் எக்ஸாக்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் ஆர்க் கிளிக் பண்ணி எண்ட் டு எண்டு வச்சு கரெக்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அந்த டிசைடு சைஸ்க்குள்ளே அந்த ஆர்ச் க்ரியேட் ஆகும். மறுபடியும் இங்கே ஆர்ச் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஆர்ச்சஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம்.
இப்போ மல்டிபிள் ஆர்ச்சஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது? ஸோ இப்போ வந்து தொடர்ந்து வந்து எனக்கு நடுவில் காலம்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ ஆர்ச்சஸாக வரணும் அப்படிங்கிறது, கண்டினியூஸாக ஆர்ச்சஸ் வரணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 1 feet by 1 feet அப்படிங்கிறதுக்கு ஒரு காலம் வரைஞ்சிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் குரூப் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெட்டர். இல்லைனா நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டிக்கினஸ் வரும். ஸோ 10 feet அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு காலம் வரைஞ்சிக்கிறேன். மறுபடியும் அங்கேருந்து இன்னொரு 10 feet இன்டர்வல், 10 feet வேண்டாம், பெரிய ஆர்ச்சஸாக இருக்கும். ஸோ ஒரு 6 feet அப்படிங்கிறதுல நான் வச்சுட்டேன். ஸோ இன்ட்டு எனக்கு வந்து ஒரு 10 times அப்படின்னா எனக்கு அந்த சேம் இன்டர்வல்ஸில் எனக்கு வந்து கிடச்சிடுச்சு. இப்போ நான் ஒரு ஆர்ச் வரைகிறேன். ஸோ சென்டர் டு சென்டர் வரைஞ்சிக்கோங்க. ப்ளூ ஆக்சிஸ் தான் நமக்கு அப் அண்ட் டவுனு. ஸோ ப்ளூ ஆக்சிஸில் வரைஞ்சி இங்கே நான் இதை சென்டரில் வைக்கிறேன் இந்த லைனுக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த மிட் பாயிண்ட் எது அப்படிங்கிறதுக்கு ஒரு லைன் போட்டு வரைஞ்சிக்கோங்க. அங்கே சென்டரில் வச்சிட்டிங்க அப்படின்னா சென்டரில் வரும். இப்போ இங்கே ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிங்க. இது தனி காம்பவுண்ட் ஆச்சுங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த ரெக்டாங்கிள் குரூப் பண்ணும்போதே இந்த ஆர்ச்சையும் சேர்த்து குரூப் பண்ணிக்கோங்க. நீங்கள் குரூப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஆர்ச் வரைய தேவையில்ல. ஸோ இப்போ இந்த ஃபாலோ மீ எடுத்து இந்த பாத்து வழியாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ச் கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே இல்லைனா இதே காப்பி பண்ணி மல்டிபிள் ஆர்ச்சஸ்க்கு பதிலாக இதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்ட்டு 5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் ஏன் இப்போ வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகும்போது நமக்கு இப்படி கிராஸாக கிரியேட் ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எக்ஸாக்டாக அந்த இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றப்ப நமக்கு பேஸ் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மொத்தமாக செலக்ட் பண்ணி ஒரு 1 feet அப்படிங்கிறத மேலே மூவ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த லைனை தூக்கி கீழே வச்சுங்க இந்த பேஸில். இப்போ மிட் பாயிண்ட் வரைஞ்சிக்கோங்க. இந்த சர்க்கிளுக்கு எது மிட் பாயிண்ட்டோ இந்த ஸ்கொயருக்கு மிட் பாயிண்ட் வரைஞ்சி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே கிரியேட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ நீங்கள் ஃபாலோ மீ கொடுக்குறீங்க, இந்த லைனை அரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாலோ மீ கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ உங்களுக்கு கரெக்டாக வரும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆர்க் மாதிரி வேண்டாம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரையாங்கிளாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் க்ரியேட் பண்ணி இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு அது வந்து பார்க்குறப்ப எக்ஸாக்டாக உங்களுக்கு ஆர்ச்சஸ் மாதிரியே இருக்கும். ஸோ பிளண்டர்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இன்டூ 10 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ப்பாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கண்டினியூஸ் ஆர்ச்சஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஃபாலோ மீ யூஸ் பண்ணி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கம்பைனிங் ஃபாலோ மீ வித் அண்ட் இன்டர்செக்ஷன் வித் மாடல். ஸோ இப்போ நான் ஒரு சர்க்குலர் வெல் மாதிரியான ஒரு காம்பனண்ட் வரைகிறேன். ஸோ அதை ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரு ரேண்டமாக ஒரு சைஸஸ் கொடுத்து நான் ஆஃப்செட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த டிசைனில் என்ன மாதிரி தேவையோ அதுக்கு நீங்கள் கரெக்டான டைமென்ஷன் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டியூப் ஒன்று வரைகிறேன், சர்க்குலர் டியூப்பு. இல்லை அப்படின்னா ஒரு சர்க்குலர் நார்மலாக ஒரு சர்க்குலர் ஹாலோவாக இல்லாமல்
சாலிடாக உள்ள ஒரு சர்க்குலர் டியூப் ஒன்று வரைகிறேன். ஸோ இதை நான் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பிடிச்சி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இதை இன்சர்ட் பண்ணுறேன் அந்த டியூபுக்குள்ளே. ஸோ உள்ளே இன்சர்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு இந்த ஹாலோ டியூப் சைஸ் வெல்லுக்குள்ளே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஹோல் வேணும் அப்படின்னா அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இன்டர்செக்ட் வித் மாடல். இப்போ ரெண்டுமே தனித்தனி காம்பனண்ட்டாக இருக்குது. அதை எக்ஸ்ப்ளோட் கொடுத்துக்குங்க. எக்ஸ்ப்ளோட் கொடுத்துட்டு இந்த ஃபேஸை மட்டும் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இன்டர்ஃபேஸ் வித் மாடல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஒரு லைன் தெரியும். முன்னாடி தெரியாது. இப்போ இன்டர்செக்ட் வித் மாடல் கொடுக்கும்போது உங்களுக்கு லைன் தெரியுது. ஸோ லைன் தெரிஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை நீங்கள் டெலிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைஸஸில் நீங்கள் என்ன சைஸ் கொடுக்குறீங்களோ உங்கள் டிசைனை பொறுத்து உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஹோல் க்ரியேட் ஆகும். இதை நெக்ஸ்ட் இதில் ஃபாலோ மீ கொடுத்து எப்படி இதே மெத்தடை வேரியஸ் சைஸஸில் வேரியஸ் டியூப்ஸில் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ அதே மாதிரி நான் வந்து ஒரு சர்க்குலர் காலம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரேண்டம் சைஸில் தான் க்ரியேட் பண்ணுறேன் இதையும். ஸோ ஆஃப்செட் பண்ணிக்கிறேன் ஒரு டியூபு. ஸோ இதை நான் வேரியஸ் சைஸ் வேரியஸ் டிஸ்டன்ஸில் வைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டான ஆக்சிஸ் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இதில் அதே மாதிரியான ஒரு சர்க்குலர் டியூப் ஒன்று வரைகிறேன். இப்போ நான் இதை ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பிடிச்சி உங்களுக்கு ரொட்டேட் பண்ணணும். ஏன்னா நமக்கு சர்க்குலர் டியூப்பில் ரொட்டேஷனுக்கு உண்டான அந்த பிளேன் வந்து உங்களுக்கு உட்காராது. ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பிடிச்சி நான் அதை ரொட்டேட் பண்ணுறேன். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பிடிச்சி ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ இதை கொண்டு போய் நம்ம அந்த வெல் மாதிரி இருக்கிற இடத்துல இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம எல்லாத்துக்குமே ஃபாலோ கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ நமக்கு இதே சைஸஸில் இந்த டியூப் சைஸில் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து ஹோல் வேணும். அப்படிங்கிறப்ப சேம் மெத்தட் தான். நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ப்ளோர் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அந்த இதை கிளிக் பண்ணி இன்டர்ஃபேஸ் மாடல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அங்கே ஒரு லைன் வந்துடும். நான் முதல் சொன்ன மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கங்கே வந்து உங்களுக்கு அந்த லைன்ஸ் தெரியும். ஸோ அதில் நீங்கள் போய் எந்த இடத்துல ஹோல் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் அதை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே அந்த ஹோல் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அதை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியுது இங்கேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த ஹோல் வந்து க்ரியேட் ஆகிருக்கிறது தெரியுது. ஸோ நீங்கள் மறுபடியும் போய் இங்கே நீங்கள் இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஹோல் க்ரியேட் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இங்கேருந்து பார்க்குறப்ப ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஹோல் வந்து என்டையராக எல்லா சர்க்குலர் வெல்ஸ்லையும் க்ரியேட் ஆகிருக்கிறது வந்து தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு வால் நிஷ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நமக்கு அடுத்த டாபிக் அதான். இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க பில்டிங்லேயே பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இது குரூப்பாக இருக்குது. ஸோ உள்ள என்ட்ரு ஆகி இதை ஹைடு கொடுத்துக்கிறேன். ஹைடு கொடுத்துட்டு இந்த இடத்துல மேக்கிங் கொடுத்துக்குங்க. இல்லைனா எல்லா வாலும் எடிட் ஆகும். ஸோ இப்போ நான் எடிட் பண்ணுறேன். 3 feet அப்படிங்கிறத சில் லெவலாக வச்சுக்கோங்க. 7 feet அப்படிங்கிறத லென்டல் லெவல். ஸோ இப்போ நீங்கள் மெஷர்மெண்ட் கொடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ரேண்டமாக ஒரு இடத்துல கொடுக்குறதா இருந்தாலும் சரி. ஸோ இங்கேருந்து ஒரு 4 feet. இப்போ வந்து வால்னிஷ் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஹாலில் ஒரு ஷெல்ஃப் மாதிரி க்ரியேட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து வால்லே வந்து 9 inch வால்லே நீங்கள் வந்து 4.9 inch வந்து நீங்கள் வந்து ஷெல்ஃப் ஆகும், 4.9 inch அந்த பக்கம் வாலாகவும் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான நிஷ்ஷெலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 9 inch வால் இது நமக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 8.3 அப்படி இருக்குது. ஸோ இப்போ இதில் நமக்கு 4.5 inch வந்து நிஷ் வேணும் அப்படின்னா
நமக்கு 4.5 இன்ச் அப்படிங்கிறத என்டர் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே நிஷ் கிரியேட் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டெக்ஸ்சர் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்சர் அப்படிங்கிறதுலாம் நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஸோ இப்படி தான் வந்து பேசிக்காக நிஷ் கிரியேட் பண்ணலாம். இதிலே வந்து நீங்கள் வேரியஸ் டைப்ஸ்லேயும் நீங்கள் வந்து நிஷ் கிரியேட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்ச் யூஸ் பண்ணி எப்படி நிஷ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ரேண்டம் சைஸில் தான் நான் போடுறேன். இதில் ஆர்ச் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பிடிச்சி நீங்கள் புல் பண்ணிட்டாலும் சரி, இதில் வந்து டைமண்டில் க்ரியேட் பண்ணாலும் சரி, எவ்வளோ லென்த் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு டைமென்ஷனில் நான் போடுறேன். ஸோ நீங்கள் டைமண்டில் கூட நிஷ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இல்லை சர்க்குலர் வேணும் அப்படின்னாலும் அதே டெக்னிக் தான். ஸோ சர்க்குலராகவும் நீங்கள் நிஷ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து வால் நிஷ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் நான் வந்து ரூஃப் அப்படிங்கிறது எப்படி, நம்ம வந்து ஃப்ளாட் ரூஃப் இல்லாமல் வேறு எந்த ரூஃப் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸ்லோப் ரூஃபோ இல்லாட்டா மேங்களூர் டைல் ரூஃபோ இல்லை ஏதாவது சர்க்குலராக உள்ள ரூஃப் எதுவும் நான் க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ அந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் டெல் பண்ணிக்கோங்க. டெலிட் கைட்ஸ் கொடுத்து லைன்ஸ் எல்லாம் டெல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம ஃப்ளாட் ரூஃப் போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் டெல் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃப்ளாட் ரூஃபை டெல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஆங்கிளில் ரூஃப் வரையணும் அப்படிங்கிறப்ப நமக்கு மிட் பாயிண்ட் இந்த டோட்டல் லென்த்தில் எது மிட் பாயிண்ட்டோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டோட்டல் லென்த்து நான் இங்கே ஒரு லைன் வரைகிறேன். வரைஞ்சிட்டு அதோட ஸோ நமக்கு இங்கே வருது மிட் பாயிண்ட்டு. இங்கேருந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்லோப் ரூஃப் வரையணும் அப்படின்னா அங்கேருந்து எவ்வளோ உங்களுக்கு ஹைட்டில் இருக்கணும், ஒரு 10 ஃபீட் ஹைட்டில் இருக்கணும்னா அங்கேருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கேன்னு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு புல் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்டையராக புல் பண்ணாலும் சரி, இல்லை இதை நீங்கள் வந்து ஆஃப்செட் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 or 6 இன்ச்சு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எண்டு டு எண்டு மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு சென்டரில் உள்ளதை நீங்கள் டெல் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதை நீங்கள் டெல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இப்படி ஓப்பனாக இருக்கும். வேணா நீங்கள் இந்த சைடு போய் நீங்கள் வந்து அங்கே ஒரு பிளைன் வரைஞ்சிக்கலாம் க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ க்ளோஸ்ட் ஆகிடும். இதே இது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆங்கிளில் வேணும் அப்படின்னா நீங்கள் லைன் ட்ரா பண்ணும்போதே ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க. இங்கே ப்ரொடெக்டர் இருக்குது. இந்த ப்ரொடெக்டரை வச்சு எவ்வளோ இப்போ உங்களுக்கு இந்த லைன்லேருந்தே இப்போ நீங்கள் வந்து ஒரு 25 டிகிரி ஆங்கிளில் நீங்கள் வந்து ரூஃப் வரையணும் அப்படின்னா இந்த லைனை கிளிக் பண்ணி உங்களுக்கு கீழே அந்த ஸ்டேட்டஸ் பாரில் ஆங்கிள் அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ அதில் 30 டிகிரினா 30 டிகிரி கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே ஒரு இமேஜினரி லைன் ட்ரா ஆகிடும். ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த சைடு நமக்கு வந்து போர்ட்டிகோ மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம அதில் உட்காந்து கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம வந்து அந்த ஆங்கிள் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் இந்த சைட்லேருந்து அதே மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு வந்து நார்மல் கிரவுண்ட் லைன்லேருந்து கிளிக் பண்ணி அப்புறமா தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் பாரில் காமிக்கும் கீழே எத்தனை டிகிரியில் இருக்குது இப்போ அப்படின்னு. இப்போ 30 டிகிரி அப்படின்னு கொடுத்தோம்னா 30 டிகிரிக்கு உருவாயிடும். ஸோ மறுபடியும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் நார்மலாக அது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பிளைன் வரைஞ்சிடலாம். அது ஏற்கனவே நம்ம குரூப் பண்ணதுனால அதோட காம்பனன்ட்ஸ்லாம் தனித்தனியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து 30 டிகிரி எக்ஸாக்டாக ஒரு ஸ்லோப் ரூஃப் பில்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம டெலிட் கைட்ஸ் கொடுத்து இந்த லைன்ஸை டெலிட் பண்ணிக்கலாம். இதை குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிவிட்டு ஆஃப்செட் கொடுத்து 6 இன்ச் கொடுத்துக்குங்க. நமக்கு கீழே தேவையில்லை. ஸோ இதை
டெலிட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த வாலை விட்டு தனியாக வரணும், வெளியே வந்து இங்கிட்டிருந்து ஒரு 2 ஃபீட்டும் இந்த சைடு ஒரு 2 ஃபீட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வரையும் போதே லைன் ட்ரா பண்ணும்போதே உங்களுக்கு இங்கேருந்து 2 ஃபீட் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து 2 ஃபீட் நமக்கு ஸ்கேல் கொஞ்சம் பெருசாக இருக்கனால அப்படி காமிக்குது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு வேணும் அப்படின்னா அந்த ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லேயும் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த ரூஃப் வந்து ஓவர் ஹேங்காக இருக்கணுமோ அந்த தூரத்துக்கு வரைஞ்சிட்டு இங்கேருந்து நீங்கள் ப்ரொடெக்டரை பிடிச்சி எவ்வளோ ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் டிசைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். இப்போ இந்த இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எண்ட் டு எண்ட் நம்ம இழுத்து விட்டுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரூஃப் கிரியேட் ஆகிடும். இப்போ ஒரு பாத் மூலயமா ஒரு ரூஃப் எப்படி இப்போ வந்து ஒரு கர்வ்டு ரூஃப் மாதிரி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறோம், ஒரு ஷேப்பில் வரைஞ்சிக்கிறோம். இப்போ எனக்கு ரூஃப் வந்து ஒரு பிளெயினாக இல்லாமல் வேறு வேறு ஆங்கிளில் எனக்கு வந்து ஃபோல்ட் ஆகி நிறையா வரணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். டெல் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம இது ஃபுல்லாக நம்ம வந்து ஃபாலோ மீ வச்சு தான் பண்ண போகிறோம். ஃபாலோ மீ அப்படிங்கிற டூலை வச்சு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிளெயினாக ஒரு சர்ஃபேஸ் வரைஞ்சிக்கோங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுமோ எவ்வளோ டெப்த்து வேணுமோ அவ்வளோ டெப்த்தில் வரைஞ்சிட்டு இதை இங்கே வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் வந்து தெரியாது. ஸோ இப்போ நம்ம இது இந்த குரூப்புக்குள்ளே வச்சுக்குப்போம். ஸோ இப்போ நமக்கு இந்த சைஸஸில் நமக்கு வந்து ரூஃப் வேணும். இதை நீங்கள் டெலிட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஃபாலோ மீ கொடுக்குறோம். ஃபாலோ மீ டூல் யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா ஃபாலோ மீ கொடுத்து இதை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரூஃப் கிரியேட் ஆகிடும். இதே டெக்னிக் தான் வேறு கர்வ்ஸாக வேணும், ஆர்ச்சஸ் மாதிரி வேணும் அப்படின்னா அதே டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் கர்வ்ஸாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வரைஞ்சாச்சு. ஸோ இதை நம்ம வந்து மூவ் பண்ணி எண்டில் வைக்கிறோம். எண்டில் வச்சுட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிவிட்டு நமக்கு வந்து கர்வ்ஸாக வேணும் அப்படிங்கிறனால ஒரு ஆர்ச் ஒன்று வரைகிறோம். கரெக்டாக பார்த்து வரையணும். மறுபடியும் இங்கேருந்து இன்னொரு லைன் வரைகிறோம், மறுபடியும் ஒரு ஆர்க் போடுறோம். ஸோ அதுவே காமிக்கும். நீங்கள் கரெக்டான பாத்தில் வச்சிங்க அப்படின்னா காமிக்கும். ஸோ மறுபடியும் இங்கேருந்து எண்டில் இப்படி ஒன்று வச்சிடுறீங்க. ஆர்ச் பார்த்து வரையலை அப்படின்னா அது கரெக்டாக வராது. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம ஃபாலோ மீ டூல் யூஸ் பண்ணி அதை ஃபாலோ மீ கொடுக்குறோம். ஸோ கரெக்டாக அந்த எட்ஜில் நமக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ்ட் ரூஃப் கிடச்சிது. ஸோ இதை பொறுத்து இதுதான் பேசிக். ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களோட டிசைன் பொறுத்து நீங்கள் என்ன மாதிரியான ரூஃப்ஸ் வேணும், என்ன மாதிரி ஃபாலோ மீ கொடுக்கணும், எப்படி இன்டர்செக்ட் வித் மாடல்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த சாப்டரில் ஸ்டார்டிங்லேருந்து அதாவது பேசிக்காக ஃபாலோ மீ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், இந்த ஹேண்டில் மேக் பண்ணி. அதுக்கப்புறம் மல்டிபிள் காப்பீஸ், அதாவது ஒரே ஒரு காம்பனண்ட்டு தான், அந்த காம்பனண்ட்டை மல்டிபிள் காப்பீஸ் வச்சு அதையும் எப்படி ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்பியர் இந்த மாதிரி சர்க்குலர் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, கோன் எப்படி கிரியேட் பண்ணுறது, செமி சர்க்குலர் பால் எப்படி கிரியேட் பண்ணுறது, இல்லை வந்து எலிப்டிக்கலாக இல்லை ஓவலா அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆர்ச் எப்படி வந்து இந்த மாதிரி கண்டினியூஸ் ஆர்ச்சஸ் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் ஃபாலோ மீ கொடுத்து. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு சர்க்குலர் வெளில இப்படி ஒரு உங்களுக்கு வந்து சர்க்குலர் ஹோல் மாதிரி வேணும் அப்படின்னா அதை எப்படி போடுறது, இன்டர்செக்ட் வித் மாடல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எப்படி நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே டெக்னிக்கை இப்படி மல்டிபிள் காப்பீஸில் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ரூஃப்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, நிஷ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நிஷ் க்ரியேட் பண்ணுறப்ப நமக்கு வந்து புஷ் அண்ட் புல் தான் பேசிக்கான டூல் தான். ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து கரெக்டான டைமென்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து சர்க்குலராகவோ டைமண்டாகவோ இல்லை வந்து இந்த மாதிரி ஆர்ச்டாகவோ நிஷ் க்ரியேட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் ரூஃபிங்கில் வந்து நம்ம ஃப்ளாட் ரூஃப் போடுறது தான் நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து ஸ்லோப் ரூஃப் எப்படி போடுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். ஸோ இதில் நீங்கள் வந்து டிகிரிஸ் வச்சும் போடலாம், ஆங்கிள்ஸ் வச்சும் போடலாம், இல்லை வந்து உங்களுக்கு என்ன ஹைட்டில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் டிசைனை பொறுத்து. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரூஃபிங் கிரியேட் பண்ணுறப்போ ஃபாலோ மீ வச்சு எப்படி நீங்கள் வந்து இர்ரெகுலர் ஷேப்க்கு ரூஃப் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்தோம். தேங்க்யூ.